மதியம் போல செஞ்ச வேலையோட கன்டினியூஷன் தான் 5:40 பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரிட்ஜில வந்து இந்த கஸ்டர்ட் வந்து புட்டிங் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா? அத வந்து வெளில எடுத்து அதில ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி போட்டுடலான்னு வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறமா கிரேப்பு, கொஞ்சம் போல நட்ஸ் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரா நல்லா திக்கா வந்திருக்கு பாருங்க. டேஸ்ட்டுமே அல்டிமேட்டா இருந்தது. அப்புறமா வந்து வடைக்கு மாவு போட்டிருந்தேன் இல்லையா? அதையுமே அரைச்சு வடையும் இது போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு சைடு இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, நெய்பர் வந்து சமோசா கொண்டு வந்து குடுத்துருந்தாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு வேலை குடுத்துருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்னாரி ஷர்பத் லெமன் போட்டு, சப்ஜா சீட்ஸ் அப்புறமா பாதாம் பிசின்லாம் போட்டு அது வந்து போட சொல்லியிருந்தேன். அது போட்டுட்டாங்க. பள்ளிவாசல்லேருந்து கொண்டு வந்த நோம்பு கஞ்சி எல்லாமே வந்து ரெடியா பண்ணி வச்சுட்டோம்னா, நம்ம வந்து துவா கேட்குறதுக்கு அப்பதான் வந்து டைம் கரெக்ட்டா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலை செஞ்சோன்னா தான் மத்தவங்களுக்கும் வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸா இருக்கும். ஸோ இன்னொரு வேலைய கன்டினியூஸா பண்ணுறதுக்கும் ஈஸியா இருக்கும். ஸோ வடையுமே வந்து பார்த்திங்கன்னா, மாவு சூப்பரா வந்ததுங்க. நல்லா கிறிஸ்பியாவும் இருந்தது. எண்ணெயும் குடிக்காம நல்லா வடை சூப்பரா வந்தது. இதுக்கு என்ன டிப்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்து வந்து ஊற போடுறப்பயே வந்து கொஞ்சம் போல பச்சரிசி போட்டுறணும். ஸோ குழந்தைங்க பிடிச்ச மாரி ஸ்மைலி, அப்புறம் மெதுவடை, நோம்பு கஞ்சி, அப்புறமா ஆப்பிள் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நெய்பர் குடுத்த சமோசாவும் இருக்கு. அப்புறம் வாட்டர்மெலன் கொண்டு வந்திருந்தேன். இது வந்து கஸ்டர்டும் ஃப்ரூட் கஸ்டர்டும் சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு. பேரிச்ச பழமும் எடுத்து வச்சாச்சு. இன்றைய இஃப்தார் மெனு இதுதாங்க. யாருக்கெல்லாம் இந்த இஃப்தார் மெனு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. ஷர்பத் வந்து நன்னாரி ஷர்பத் போட்டு வச்சு. பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.